அவங்கள பிரிஞ்சு நீங்க வேணா இருந்துருவீங்க, உங்களை பிரிஞ்சு இதுகளால இருக்கவே முடியாது. சும்மா போய் வாயை திறந்து ஹாஸ்டல்ல விட்டுருவேன் ஒரு நாள் கிளம்பி அவங்களே ஹாஸ்டல் போறாங்க. உழுகாதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாண்டா மாட்டுவேன். அப்பா வந்துட்டு சும்மா பேசும்போதே சாஃப்டா தான் பேசுவார். அவர் எனக்கு வந்துட்டு அது ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும். சார் நான் அன்பா சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான், அதனால கொஞ்சம் ஹார்ஷா பேசுவேன். ஆனா சாஃப்டா தானடா பேசுறாரு. இது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன் சார். இப்ப நீங்க பேசுனீங்க அதை விட கொஞ்சம் பேசுவாரு. ஓ இப்போ வேற மாதிரி பேசுறாரு. அவர் சாஃப்டா அவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டு பேசினாலே, பட் வெளியில வந்துட்டு அவருக்கு ஹார்டா தான் தெரியும். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். ரெடி அடிச்சா அவன் பேச மாட்டான் சார். எங்கூட எங்க அம்மா அடிக்கிறது வந்துட்டு சின்ன குழந்தைங்க வந்துட்டு சும்மா இப்படி தடவறது மாதிரி. ஆனா எங்க அப்பா அடிக்கிறது வந்துட்டு ஒரு பாக்ஸிங் ஃபைட் பண்ற மாதிரி அப்பெல்லாம் நடிப்பாரு. அப்பா எப்பவுமே என் தங்கச்சி சாதனாவை மட்டும் நீ செல்லமாவே வச்சுட்டு இருக்கிற. அவ பண்ற சின்ன சின்ன விஷயத்துக்கு என்னைய பிடிச்சிட்டுறா. நீ அண்ணன் தானே, நீ தானே பாத்துக்கணும்னு. தயவு செஞ்சு கோவப்படக்கூடாது. அப்பா எது சொன்னாலும் கோவப்படக்கூடாது. அப்பா அடிச்சிருக்கேன் நான் உன்னைய எப்பயாச்சும் ஒரு நாள் தான் அடிச்சிருக்கேன் நானு. அக்ஷய் சொல்லு. இதுக்கு நான் பிறந்தப்பவே நீ கள்ளிப்பால ஊத்தி என்ன கொண்டு இருக்கலாம். நீ உன முழுசா சொல்லல. நேத்து கூட நீ என்ன அடிச்ச, மறந்துடாத. அதே மாதிரி உனக்கு உடம்பு சரியாகும் நான் வந்து பாத்துக்கிட்டா நான் என்னை வீட்டுல சாதனா தங்கச்சி தான் நீ விட்ட. எங்க சாதனா பாப்பா வாடா. என்னைய தேடுறாங்க. இதான் இங்க இருக்க மாட்டா. என்னைய குள்ள சொன்ன பாக்குறாங்க. நடக்காதா, நான் இங்க இல்ல. எதா இருந்தாலும் அப்பா உனக்கு தான் எல்லாம் சொல்றாராம். அவங்ககிட்ட கோபமாவே நடந்துக்கிறாராம். இல்லையே. அண்ணன்கிட்ட எப்பவுமே அப்பா கோபமா நடந்துக்குவாரு இல்லையா? ஏன்டா அப்புறம் போய் சொல்ற? என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. சரி நீங்க நேத்து கேட்டுப்பாங்க, அவ சிரிக்கிறா. எல்லாருமே பார்த்தாங்க அவ பாவம் சீரியஸா இருக்கா? சிரிக்கிறான் இல்லையா? ஒன்னும் சிரிக்கவே இல்லையா? சிரிக்கிறான் பாரு சார். இவ்வளவு நேரம் சிரிச்சிட்டு இருந்தா சார். அப்படியா? சரி இப்ப கூட சிரிக்கிறா. சீரியஸா தான்டா இருக்கா? சரி திரும்பி பார்க்கும்போது அவ சிரிக்கல சார். எங்கடா சிரிக்கிறான்? சொன்ன திரும்பி பாரு முட்டா பேல. யாரடா திட்டா? ஒன்னா தானே சொன்ன கூமிட்டேன். மாமா கோவம் வந்துருச்சு. ஓகே, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? யூகேஜி படிக்கிறீங்க. சரி ஓகே. சார் எவ்வளவு பவ்யமா கையை கூட ஆட்டாம போகுது. அந்த பிள்ளைய போய் நீ சண்டைக்கார பிள்ளைன்னு சொல்லியாடா? அவன் முகத்தை பாடுறான், பச்சை மண்ணுடா, குழந்தை மாதிரிடா. டீச்சருக்கு ஒரு பாடம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கே ஒரு நாள் இல்லைன்னா ஒரு 12 ஹவர்ஸாக தேவைப்படுது இல்லை. அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது 12 ஹவர்ஸாக தேவைப்படுனா அப்போ சின்ன குழந்தைங்க நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, பதில் சொல்லுங்க. இப்போ நான் வந்து 5th இருக்கேன்ல, உன்னை 4th மாத்திடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து பயம்புத்துறாங்க சார். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட பிளாக்மெயில் பண்றாங்க. நீ சென்டம் எடுக்கலன்னா உன் ஃப்ரெண்டோட உன்னை பிரிச்சிருவேன். அப்படியே விஷயம். ஒரு நிமிஷம். 2 இயர்ஸ் லாக்டவுன் முன்னாடி எல்லா பேரண்ட்ஸும் ஃப்ரீயாக விட்டாங்க. இப்போ திடீர்னு படிக்க சொல்லும் போது கஷ்டமாக தான் இருக்கும். விட்டு பிடிங்க தான் நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ படிச்சு தான் ஆகணும் சார். இப்போ ஆன்லைனில் எக்ஸாம் எழுதினாங்க, இப்படி பார்த்து அப்படி பார்த்து எழுதிட்டாங்க. என்னடி சொல்றேன்? நான் வந்து அம்மா முன்னாடி தான் புக்கு பார்த்து எழுதுவேன், எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. எங்க அம்மா கையில இருக்கும், நான் வந்துட்டு புக்கை பார்த்து எழுதிட்டு இருப்பேன். எங்க அப்பாவே எதுவும் சொல்ல மாட்டாரு. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஸ்கூலில் மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க டெலிட்டட் போர்ஷன். ஆனால் வீட்டில் வந்து எக்ஸாம் படிச்ச முடியல, இந்த டெலிட்டட் போர்ஷன்ஸும் சேர்த்து படிக்க சொல்லலாம். கொஞ்சம் ஓவரா தான் போய் டின்னருக்கு அப்புறமும் படிக்க சொல்லு யாராவது வீட்டில் கெட்ட. இது ரொம்ப புதுசா இருக்கு ஆக்சுவலா. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. அந்த படிக்கிறது வந்து தப்பிக்கிறதுக்காகவே 7க்கெல்லாம் எனக்கு பசிக்குதுமா சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பிளான் எனக்கு தெரியும்டா. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், 7:30க்கெலாம் டின்னர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து படிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்றது தான் சார். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. டயர்டா இருக்கு அங்கிள். அங்க ஸ்கூலுக்கு போனா அங்கேயும் எழுதுன்றாங்க, வீட்டுக்கு வந்தா இங்கேயும் எழுதுன்றாங்க. எல்லா பக்கமும் திடீர்னு நிறைய படிக்க சொல்றாங்கல்ல, அதுல எதெல்லாம் கஷ்டமா இருக்கு? இவ்வளோ நாளாக ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும்போது அம்மா கண்டுக்கவே இல்லை, படிக்காதது அது மாதிரி போயிட்டு. இப்போ திடீர்னு எக்ஸாம் வரும், அம்மா வந்து நைட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா தூக்கம் வர டைமாக இருந்துச்சு, படின்னுவாங்க. எனக்கு அடி பாவி, பெத்த பிள்ளைய பள்ளியிடத்துக்கு போடான்னு அடிக்கிற தாயை பார்த்திருக்கேன்.
ஆனா பள்ளியிடத்துக்கு போகாத. உங்க லேசினஸ் போக என்ன பண்ணணும் நீங்களே ஐடியா சொல்லுங்க. டெய்லி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக விளையாடணும், சைக்கிள்லாம் ஓட்டணும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஒரு 2 hour 1 hour ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சைக்கிள் ஓட்டி அந்த மாதிரி விளாடணும் சார். எங்கள் அம்மா அப்பா வந்து நான் சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அது ஒரு சுறுசுறுப்பு கொடுக்கும். அதனால் நான் வந்துட்டு ஸ்கூல் வந்துட்டு ஜாலியாக இருக்கலாம். அது கிடக்கட்டும், இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஆக்சுவலாக பசங்கள்ட்ட ஒரு ரியாலிட்டி இருக்கு. அவங்க அதை ஆய்ந்து சொல்கிறாங்களா அப்படின்லாம் தேவையில்லை. அவங்க என்னன்னா, நான் மென்டலி லேசினஸ்லேயே வெளியில் வரணும்னா ஃபிசிக்கலாக நான் ஆக்டிவாக இருக்கணும். ஃபிசிக்கல் எஜுகேஷனுங்கிற ஒன்றை வந்து ஏன் அவ்வளோ கம்பல்சரியாக பண்ணோம்? இடைப்பட்ட காலத்தில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பீரியட் எல்லாத்தையும் மேக்ஸுக்கும் சயின்ஸுக்கும் கொடுக்குறப்ப கல்வியாளர்கள்லாம் அதை ஏன் எதிர்த்தாங்க அப்படின்னா, உடம்பும் ஓடுனாதான் மனசு ஓடும். அது எப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த மாதிரி டயலாக்லாம் பேசுறீங்க சார்? அதை வந்து ஃபன்னாக நடத்துனா ஓகே சார். ரொம்ப ரூடாக நடத்துகிறாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு லெசன் முடிக்கணும்னா இங்கே பாருங்க நம்மளுக்கு டைம் இல்லை, ஒரு லெசன் சொல்ல மாட்டாங்க. இங்கெல்லாம் பாருங்க ஒரு நாள் தான் டைம் இருக்குது, இதுக்குள்ளே முடிங்க. இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் ஹோம் ஒர்க்கை நீங்கள் பாதி முடிச்சுக்கோங்கன்றாங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஆக்சுவலி அந்த சப்ஜெக்ட்ல வேற இன்னும் ஹோம்ஒர்க்கே பண்ண முடியாது இல்ல சார். மேடம், நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா பசங்க சொல்றத ரிசீவ் பண்ணீங்கன்னா தான் இன்னும் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணலாம். பட் என்னோட ஆம்பிஷன் கூட அவ்வளோக்கும் என்கிட்ட வந்து கேட்டதில்லை. அவங்களோட ஆம்பிஷன் வந்து டாக்டர் தான் படிக்கணும். அவங்களுக்காக நான் இப்போ கூட கேட்டாலுமே நான் சத்தியமாக என்னோட ஆம்பிஷன் வந்து சொல்ல மாட்டேன். நான் கேட்டேன் அவங்க கிட்ட இதெல்லாம். அவங்க வந்து முன்னேலேருந்தே என்ன சொல்லிட்டாங்க, நான் 5th இருந்தே என்கிட்ட வந்து நீ வந்து டாக்டர் தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. என்னோட ஆம்பிஷன் வந்து இன்ன வரைக்கும் நான் யார்ட்டையும் சொன்னதும் இல்லை. யாருடையும் சொல்லல இது வரைக்கும். இந்த என்னோட அவங்க சொன்னா ஏத்துக்குவாங்களான்னு தெரியல. அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். என்னோடது வந்து ஆம்பிஷன் வந்து ஏர்போர்ஸ். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அந்த பொண்ணுக்கு ஏர்ஃபோர்ஸ்ல பைலட் ஆகணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதான் அந்த பொண்ணோட ஆம்பிஷன் உங்களுக்கு தெரியுமா? அப்ப என்கிட்ட சொன்னதில்ல. இந்த மொபைல்ல பாக்குறப்ப ஏன் இதை பாக்குறா? நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட்டை கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. ஏன் எதனால இவ இதை பார்த்துட்டே இருக்கா அப்படிங்கறது வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க். அதை நான் கேட்டுட்டேன்னா இவன் அப்படியே சடனா அப்படியே மாறிடுவா, நம்மள கன்வின்ஸ் பண்ணிடுவாளோ. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஆனா ஒருவேளை நீங்க கேட்டு இதுதான் என் ஆம்பிஷன் சொன்னா உங்க கனவு கலைஞ்சு போயிடும். என்னோட கனவு கலைஞ்சு போயிரும்ல. நான் அதுல ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டேன். பயமூடு ஆண்டி, இல்லன்னா இழுத்து போட்டு ஆடுவேன் 2020. சோ அதனால வந்து இவ இப்படி திடீர்னு இப்படி போயிட்டானா இப்படி ஆயிருவாளோ. இதுனா கொஞ்சம் என் கூட இருப்பா, இவன் என் கூட இருப்பா. டாக்டர் ஆயிட்டானா மேக்ஸிமம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா. பைலட்டிங்னா அதுக்குள்ளேயே வெளியே விடணும் அப்படி. ஓ, நீ அப்படி வரியா? ஆனா நவீன பேரண்டிங் முன்னால அப்படின்னா புள்ள ஜெயிக்கணும், இது வரைக்கும் ஓகே. இப்ப பெரிய ஆளாகணும், ஆனா என் கூடவே இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், பத்திரமா இருக்கணும், பிரபலமா இருக்கணும், ஆனா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், என்னோடய நல்லது கெட்டதுலேயே இருக்கணும். Definitely. What nonsense you are talking?